ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பட்டர் கேக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு பட்டர் நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில தான் சேர்க்குறேன். பட்டர் 20 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்து நல்லா பீட்டர்ல பீட் பண்ணிக்கிறேன். பட்டர் கேக்கு பட்டர் அதிகமாக தான் போடுவாங்க, பட் நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். பட்டர் 20 கிராம் எடுத்து நல்லா பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் கண்டினியூஸா ஹை ஸ்பீட்ல பீட் பண்ணிக்கோங்க. பட்டர் எல்லோ கலர்ல இருக்கும். பட்டர் லைட்டா ஒயிட் கலர்ல வர வரையும் நல்லா பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணிட்டு நான் ஒரு 30 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். சுகர் எடுத்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு பீட் பண்ணிக்கோங்க. நான் சுகர் முழு சுகராக தான் எடுத்திருக்கேன், நான் பவுடர் பண்ணலை. ஏன்னா இந்த கேக்குக்கு பவுடர் பண்ணால் டேஸ்ட்டு அவ்வளோக்கா வராது. அதனால நான் முழு சுகராகவே போட்டிருக்கேன். ஏன்னா அது நல்லா அந்த முழு சுகர் நம்ம பீட்டர் பண்ணும்போது அது நல்லா பட்டர் கூட மிக்ஸ் அவுட் ஆகும். அப்போ நல்லா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். அது நல்லா பீட் ஆகாது. ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு கம்மியா ஒரு பாதி அளவுக்கு தான் பீட் ஆகும், கொஞ்சம் கரையும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் பண்ணும்போது ஃபுல்லா கரைஞ்சிரும் சுகரு. ஸோ அதனால நீங்க எதுவும் நினச்சிக்காதீங்க. சுகர் கொஞ்சம் கொஞ்சமா தான் நல்லா மெல்ட் ஆகும். இப்போ அரை இதுதான் மெல்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பாருங்க, அது நல்லா சுகரும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒயிட் கலர்ல வந்திருக்கு பாருங்க. கலர் கொஞ்சம் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. லைட்டா சேஞ்ச் ஆகும்போது நம்ம ஓரத்துல இருக்கிறத சதுர இருக்கும்ல, அதை எடுத்து நம்ம ஸ்பேட்சுலா வச்சு நல்லா சேர்த்து நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரத்துல இருக்கிறதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, மிக்ஸ் பண்ணி லைட்டா கிரீமியா இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவு இருக்கும்போது நம்ம ஒரு எக் ஆட் பண்ணிக்கலாம். எக் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் விடாம நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக் கொஞ்சம் லைட் ஒயிட் கலர்ல வர வரையும் நல்லா கைவிடாம பீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது எக் பட்டரோடையும் சுகரோடையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ சுகர் பட்டர், எக், சுகர் இது மூணும் நல்லா மிக்ஸ் ஆயிருக்கும். நம்ம அரையா இருந்துச்சுல பட்டரோட சேர்க்கும் போது சுகர், இப்போ முழுசா நல்லா கரைஞ்சிருக்கும் சுகர். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம பாருங்க, லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க, ரொம்பவே நல்லா தெரியுது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஸ்பேட்சுலா வச்சு நல்லா ஓரத்துல இருக்க க்ரீம் எல்லாத்தையும் நல்லா சென்டருக்கு கொண்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இன்னும் நல்லா கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஓரத்துல இருக்கிறதுலாம் நல்லா ஸ்பேட்சுலா வச்சு எல்லாச்சும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில தான் இன்னைக்கு நான் செய்கிறேன். நம்ம பிகினர்ஸ் கூட பண்ணலாம் வீட்லயே. ரொம்ப ஈஸி மெத்தடா நான் சொல்லித்தரேன். வீட்லயே இருக்கிற இன்கிரீடியன்ஸை கம்மியா யூஸ் பண்ணி நல்லா தாராளமா செய்யலாம். பயப்படாம நல்லா செய்யலாம், நல்லாவே வரும். நெக்ஸ்ட் நான் மைதா எடுத்திருக்கேன் 1/2 கப். அப்புறம் 1/2 டீஸ்பூன் பவுடர், பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் 1 பிஞ்ச் சால்ட் போட்டிருக்கேன். இது மூணுத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். மாவு எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம சலிச்சு தான் யூஸ் பண்ணணும்.
ஏன்னா வந்து அதில் நான் பேக்கிங் பவுடரில் வந்து கட்டி கட்டியாக இருக்கும். அது வந்து நம்ம சலிச்சிட்டு யூஸ் பண்ணும்போது அந்த கட்டிலாம் இருக்காது. நல்லாவே வந்து நைஸாக இருக்கும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். பொறுமையாக வச்சு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பவுமே நம்ம வந்து கேக்குக்கோ இல்லை வந்து பேக்கிங் எந்த ஐட்டம் பண்ணாலுமே சலிச்சு யூஸ் பண்ணுங்க. ஒரு 2-3 டைம்ஸ் சலிச்சு யூஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து மாவு நல்லா கேக் வந்து பார்க்க நல்லா இருக்கும். பாருங்க எவ்வளோ க்ரீமியா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு மாவு நல்லா அடர்த்தியா இருக்கணும். நான் வந்து இந்த டின்ல வந்து பட்டர் ஷீட் போட்டு பேட்டரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஜென்டிலாக வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏர் பபிள்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். எடுத்து உங்ககிட்ட பின்னோ இல்லை டூத் பிக்கோ எதுவாக இருந்தாலும் எடுத்து நல்லா இது மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போதான் கேக் நல்லா சமமாக வரும். அதெல்லாம் வந்து ஏர் பபிள்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஏர் ஃப்ரையரில் வைக்கிறேன். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து ஏர் ஃப்ரையரில் வைக்கிறேன். வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து கேக் ரெடி ஆகிடும். பாருங்கள், சீக்கிரமாக ரெடி ஆகிடும். பாருங்கள், 10 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு சூப்பரான பட்டர் கேக் வந்து ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது. பாருங்கள், பிகினர்ஸ் கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், பட்டர் ஷீட்டில் கூட கொஞ்சம் கூட வந்து ஒட்டவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், கேக்கு நல்லா சாஃப்டாக ஸ்பாங்கியாக நல்லா இருந்துச்சு. தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஆறுனதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் பீஸ் போட்டு சாப்பிட்லாம். எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நல்லாவே சாப்பிடுவாங்க. பேக்கரியில் வாங்கி தரதை விட நம்ம வீட்டிலே ஹோம்மேடாக பண்ணி கொடுக்கலாம். நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.